ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவாத்மாக்களுக்கும் இப்பொழுது என்னாகி கொண்டிருக்கின்றோம், சத்தியுகத்திற்கு தேவதையாகக்கூடிய அந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்று பாபா சொல்லிவிட்டார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அழகாக எல்லோருமே சரி குஷி குஷியாக நிறைய சொர்க்கத்துக்கு போகணும் என்ற அந்த அவசரம் தெரிகின்றது எல்லோருமே சரி. போன சண்டே முரளி கூட பாபா சொன்னார், இந்த முரளி படிக்கிறது என்பது 3 விதமான உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அனுபவம் ஆகி கொண்டிருக்கிறது. 2வது, இந்த முரளி படிப்பதன் மூலமாக பிராப்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கடைசியாக திருப்தி, கண்டென்ட். ஸோ 3 உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் நாம் எல்லோருமே சூப்பராக வித்தியாசமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கூட பாபா முரளியில் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டார். ஞானம் என்பது சத்தியத்திற்கு போகக்கூடிய ஒரு அழகான ஒரு படிப்பு என்று சொல்லிவிட்டார். அதனால் நாம் அது ப்ராக்டிக்கலாக நடைமுறை கொண்டு வர வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சின்ன ஒரு துக்கத்தை கூட தாங்க முடியாத உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள். அது மிகப்பெரிய பாவம் என்றார் பாபா. சாப்பாடு கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை, அது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு புரிய வைத்திருக்கின்றார். சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த நாலேஜ் கேட்டுட்ட பிறகு எனக்கு பரமாத்மா தான் நாலேஜ்னு சொல்லிட்டு பிரம்மபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிறைய பேர். ஏன் குல்ஜார்தாரி உடம்போட அவ்வியக்த முறை நிறைய பேர் படிக்கவே இல்லை. இப்போ கூட நிறைய பேர் 15 வருஷம் 20 வருஷம் ஆத்மா கூட அவ்வியக்த முறையில் யாரும் படிக்கிறதே கிடையாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். கேட்டாக்கா கண்டிப்பாக பாப்தாதா அவர்கள் குல்ஜார்தாரி உடம்புல வரல, இது பொய்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்றுமே டைரெக்டாக பரமாத்மா கூட கனெக்ட் பண்ணுறாங்க. அதுமாரி ஆத்மாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுதான் பாபா இன்னைக்கு பிடிச்சி வாங்கிக்கிறார் எல்லாருமே இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அவர் உண்மையாக சொல்லுவார். பரமாத்மாவுக்கு அவர் என்ன பொய் சொல்லி என்ன, அவர் என்னத்தை கொண்டு போக போகிறார்? அவர் என்ன வீடு கட்ட போகிறாரா, இல்லை வேற யாராவது மாளிகை, வேற யாராவது சொர்க்கம்? அவர் என்ன நமக்காக சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். சுயநலம் இல்லாத கள்ளங்கப்படமற்ற அப்பா, பதித்த பாவனர். ஸோ அந்த வகையில் உண்மையை சொல்கிறார் பாபா, அவ்வளோதான், வேற விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயம் அது போல் இன்னைக்கு அந்த பண்டிதரை, துவாபரகத்தில் வரக்கூடிய அந்த பண்டிதரை ஆகாதீங்க, சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாங்க, அதை அனுபவத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பண்டிதர் போல் ஆகாதீங்க அப்படின்றது ஒரு கதை கூட இருக்குது, அந்த பண்டிதர் கதை. அது நீங்கள் அதை பாருங்கள், முரளியினுடைய கதைகள் இருக்குது அதில். யாரை அவங்க குரு கூட அது ராம் சொன்னால் கூட, ஒரு நாராயணன் சொன்னால் அந்த கடலை அந்த ரிவரை கடக்க முடியாது அவரால். ஆனால் அவருக்கு அந்த பெண்மணிக்கு சொல்லுவார், நீ ஸ்ரீ நாராயணன் சொல்லி நீங்கள் தாண்டி போய்ட்டு சொல்லிட்டு, அவங்க பவ்யமாக கரெக்டாக அந்த அந்த ரிவரை தாண்டி போய்ட்டு அவங்க சொர்க்கத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த பெண்மணி, பால் கொடுக்குற பெண்மணி, அது கதையில் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கிங்க. அது டைம் இருந்தால், நான் இருந்தால் கூட டைம் இருந்தால் அனுப்பிவிட்றேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பாபா அந்த துவாபரக பண்டிதர் ஆகாதீங்க, உண்மையான சத்தியகுத்து வரக்கூடிய அந்த தேவதையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மாயை என்னை விட பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை மாயக்கிட்ட மாட்டியிருந்தால் 5 மாடியிலேருந்து நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள், அதனால் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எச்சரிக்கை கொடுக்கின்றார். அதே போல் இந்த விஷயங்கள் நிறைய இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு முரளியில் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன், கூடிய சீக்கிரத்தில் வாருங்கள் அப்படி என்று. அதனால் நாம் என்ன பண்ணணும், இப்பொழுது அந்த சத்தியகத்தினுடைய சுக சாந்தி நம்ம உருவாக்க வேண்டும். இப்பொழுது எதிர்காலத்தில் நிறைய பஜார், அந்த கடைகள்லாம் சூடாக ஆக போதும். ஹீட் ஆகிடும் எல்லாருக்குமே. அந்த டென்ஷன் உருவாக்கும் நிறைய பேருக்கு. தான் நினைத்ததை அடைய முடியாமல் நிறைய அந்த பஜார் தெருவாக அப்படி. ஒரு முரளி கூட பாபா சொன்னார், வாழைத்தாரை போல் தலையை வெட்டுவார்கள், அப்படி அந்த சூழ்நிலை கூட வரும்னு சொல்லியிருந்தார். அதுபோல் அந்த சூடான அந்த நிலை உருவாக்குது அப்படின்ட்டு எச்சரிக்கை கொடுக்கின்றார் சிவ பாபா. அதனால் நாம் இப்போ என்ன பண்ணணும், இறந்தும் உயிர் வாழணும், அந்த நிலையை நாம் கொண்டு வர சொல்லியிருக்கின்றார் பாபா. கொண்டு விட வேண்டும். ஸோ இதுபோல் இன்னைக்கு முரளியில் பாபா இன்னைக்கு சூப்பராக இன்னைக்கு முரளி சொல்லிவிட்டார். அதை நடைமுறையில் கொண்டு வர சொல்லணும். அந்த பண்டிதர் ஆகக்கூடாது, நாம் இறந்து போகிறோம் அப்படி என்று அந்த நிலையை சொல்லியிருக்கின்றார் பாபா. அதை கொண்டு வரணும். அந்த உயிருடன்
இறந்து கொண்டு வாழும் பயிற்சி நாம் செய்ய வேண்டும். அதே போல் போன சண்டே போன 18க்கு அன்னைக்கு பாபா முரளி சொல்லியிருந்தாரு, நிறைய ஆத்மாக்கள் வந்து பவர்ஃபுல்லாக வந்து அது அமிர்த வேலை செய்கிறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, நல்ல நினைவு கொண்டு வராங்க. ஆனாக்கா சாகாரத்தில் வரும்பொழுது அந்த ப்ராக்டிக்கலில் கொண்டு வர முடியல அவங்களால, அந்த சிதி கொண்டு வர முடியல, அந்த கருமியாக ஸ்டேஜ் வரும்பொழுது கொண்டு வர முடியல. ஸோ அது பேர் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க, இதே சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கர்ம யோகி, கர்மா ப்ளஸ் யோகா அதில் பண்ணும்போதுல அவங்கள அவுட் ஆகிடுறாங்க. ஸோ இது போல் நிறைய அன்றைக்கி முரளியில் சொல்லியிருந்தார். 18 அன்றைக்கி 1/2021 அந்த முரளியில் ஒரு நொடியில் வந்து அந்த ஸ்டேஜ் நம்ம அடைக்கணும். வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அவங்க மாறுது, அங்கே இருக்கும்போது நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணுறீங்க அமிர்த வேலை, ஆனாக்கா டே டைமில் பண்ணும்பொழுது அந்த சிதி வந்து குறையுது. ஒரு நொடியில் வந்து நாளைக்கு வந்து உலகம் அழியுது, உங்களால் ரெடியாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு பாபா நீங்கள் கேட்டிருந்தார். பாபா உங்களுடைய ஜெகதம்பா சொல்கிறாங்க, அதாவது அந்திமக்கடி அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த ஒரு செகண்ட் உங்களால் முடியுமா, பண்ண முடியுதா, அந்த 4 சப்ஜெக்டு அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடியாக இருக்குமா, இல்லை நம்ம பற்றி நம்ம எப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அதை பற்றி நினைக்கின்றோமா அப்படின்ட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தார் முரளியில். அதனால் நாம் எல்லாருமே எவரடியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு இருக்கா அவங்கக்கிட்ட அந்த பேலன்ஸ் வச்சுக்கணும். நம்ம எப்பொழுதுமே நாள் முழுதும் அந்த ஸ்டேஜ் அமிர்த வேலை என்னென்ன செய்கிறோம், நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம், அது நாள் முழுதும் அது கொண்டு வரணும். இப்போ நம்முடைய டெத்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணால் நமக்கு தெரியுமா, நம்ம நாளைக்கு நம்ம ஆத்மா உடம்பு விட்டு போகுது, அந்த டேட் நம்ம சொல்ல முடியுமா, இது ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். அதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். இப்பொழுது அது என்ன பயிற்சி செய்யணும். பொதுவாக நிறைய சத்சங்கத்தில் நிறைய வாழணும், நிறைய ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பிரம்மகுமாரில் சொல்லப்படுது என்ன, எப்படி இந்த உயிருடன் இறந்து வாழ வேண்டும். இங்கே உண்மைதான் சொல்லிக் கொடுக்குறாரு பாபா, பொய் சொல்லலை. இங்கே சிவபாபா உண்மைதான் சொல்லிக் கொடுக்கின்றார். நிறைய சத்சங்கத்தில் வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் வாழ்வீர்கள், இத்தனை வருஷம் கோடானு கோடி வாழ்கள் அப்படின்ட்டு வாழ்த்துவார்கள். அது உள்ளபூர்வமாக கிடையாது. ஆனால் இங்கே பிரம்மகுமாரில் சிவபாபா நாம் உயிருடன் இறந்து வாழ வேண்டும் அந்த நிலையை கொண்டு வர சொல்கின்றார். நாம் இறந்து வாழ வேண்டும். அதற்காக அதுக்கு வந்து மரண கதின்னு சொல்லுவாங்க. வந்து ஸ்டேஜ் அந்த ப்ராக்டிஸ் செய்யணும். நிறைய அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. உடம்பு நம்ம கீழே படுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம உடம்புலேருந்து ஆத்மா வெளியே போகிற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிடையாது, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசி சமயத்தில் அந்த ஆத்மா உடம்பில் விட்டு இயற்கையாக வெளியே போகணும். அந்த ப்ராக்டிஸ் இப்போ செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கூட பாபா அந்த முரளி சொல்லியிருந்தார். இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு, நாம் இறந்து போவோம், அப்போதுதான் அமைதி ஏற்படும், இல்லையா சாந்தி என சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால அந்த மகா காலனை கூட அழைக்கின்றார்கள். ஆனால் நாம் இறந்து போவோம், அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாம் தான் பரந்தாமத்தில் அப்படியே இருந்தோம் என்று. அதற்காக அந்த ஸ்டேஜ் கொண்டு வர வேண்டும். அதுக்காக இந்த உயிருடன் இறந்து வாழறதுக்கு 9 ஸ்டேஜ் இருக்கு. அது முதல் ஸ்டேஜ் வந்து என்னன்னா, நம்ம நேராக உக்காந்து கொண்டு மூச்சு இழுத்து கொண்டு அது ரிலாக்ஸாக பார்க்கணும், எண்ணங்களை பார்க்கணும். என்னென்னு பார்க்கணும்னா, என் கூட இருந்தவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள், அது உணர்வுபூர்வமாக உருவாக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்து அது முதல் பாயிண்ட்டு. என் கூட இருந்தவர்கள் இப்பொழுது எல்லோருமே இறந்து விட்டார்கள், யாரும் கிடையாது, எனக்கும் அதே கதி தான் அப்படி என்று அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும். என்னுடைய அப்பா இருந்தாலும் சரி, என் கூட ஒர்க் பண்ணுற நண்பர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய கம்பெனியுடைய பாஸ், ஓனர், எல்லாருமே சரி, கண்டிப்பாக அவங்க வந்து இறந்து விட்டார்கள். இப்போ நான் யார் பார்த்துருக்குன்ற எல்லாருமே கிடையாது, எல்லாரும் இறந்து விட்டார்கள். எல்லாருமே சொந்தம் பந்த எல்லாருமே. இந்த ப்ராக்டிஸ் வந்து 5 மினிட்ஸ் நம்ம பார்க்க வேண்டும். 5 மினிட்ஸ் நம்ம செய்து பார்க்க வேண்டும்.
அப்படியே ரிலாக்ஸாக பாருங்கள். என் கூட இருந்தவங்க யாருமே கிடையாது. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். ஆத்மா மட்டும் என்னோடய உடம்பில் இருக்கிறது. நான் மூச்சு வாங்கி உள் வாங்கி வெளியே விட்டு நான் அதை யோசித்து பார்க்கின்றேன். நோ மோர், யாருமே கிடையாது இப்பொழுது என் கூட. அந்த ப்ராக்டிஸ் செய்து பார்க்க வேண்டும். அதே போல் ரெண்டாவது ப்ராக்டிக்ஸ் எப்படின்னா, அந்த மூச்சு உள்வாங்கி என்னுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. என்னுடைய இந்த லைஃப் ஸ்பேன், என்னுடைய வாழ்நாள் நோ மோர், அதாவது கம்மி ஆகிறது அப்படி என்று அந்த நினைவு கொண்டு வர வேண்டும். என் கூட இருந்தவர்கள், நான் காலேஜ் படிக்கும் பொழுதும் சரி, இல்லை ஸ்கூல் படிக்கும் பொழுதும் சரி, 10 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசு, இல்லை 30, 40, 50, 80, இந்த வயசில் இருக்க யாருமே இப்பொழுது கிடையாது. எல்லாரும் அவுட். ஸோ என்னுடைய நிலைமம் அதே தான் வரப்போகிறது. அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த ஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும். உயிருடன் இருந்து வாழும் அந்த பயிற்சி. மூணாவது, இந்த ஸ்பிரிச்சுவல் புருஷார்த்தில் ரொம்ப கம்மி நேரம். புருஷார்த்தம் மாதிரி டைமே கிடையாது. அதனால் அதை கொண்டு வர வேண்டும். அதுக்கு டைம் டேபிள் போடணும். இப்பொழுது நேரம் கிடையாது. அந்த டைம் போட்டுக்கிட்டு இப்போ சங்கமிகம் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த பாபா கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் டேபிள் கம்மியாக இருக்குது. நான் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த நிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது பாபாவிடம் மட்டுமே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரோடு தான் எல்லா தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த புருஷார்த்தம் பண்ணணும். நம்ம உட்கார்ந்து கொண்டு தினம் தினம் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். எனக்கு என்னுடைய நண்பர்களும் போய்விட்டார்கள். என்னுடைய வாழ்நாளும் குறைந்து விட்டது. இப்பொழுது இந்த ஆன்மீக வாழ்க்கை இதுவும் இப்பொழுது கம்மியாக இருக்கிறது. இந்த ஸ்மிருதி 3 கொண்டு வர வேண்டும். அதே போல் 4வது பாயிண்ட் என்ன, இந்த லைஃப், இந்த மனித வாழ்க்கையானது தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டன்சி. இது எப்பொழுதுமே திடீரென்று நடக்கும். இது சொல்ல முடியாது. அந்த நினைவை நாம் கொண்டு வர வேண்டும். 5வது பாயிண்ட் என்ன, நிறைய பேர் அந்த டிசீஸ், அந்த நோயினால் அவதிப்பட்டு இறக்கின்றார்கள். எனக்கும் இந்த நிலை வரும் அப்படி என்ற அந்த ஸ்மிருதி கொண்டு வர வேண்டும். எல்லோரும் அந்த டிசீஸில் உயிர் இறக்கின்றார்கள். அப்போ நான் சங்கமுகத்தில் இருக்கின்றேன். அதுக்கு நான் என்ன புருஷார்த்தம் செய்ய வேண்டும், இந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். இது பயிற்சி செய்ய வேண்டும். தினம் தினம் தன்னுடைய ஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும். அதே போல் 6வது பாயிண்ட்டு என்ன பயிற்சினா, இந்த மனித உடம்பானது ரொம்ப சென்சிட்டிவ், ஃபெசைல். அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிறவி அப்படி என்ற அது உணர்வு கொண்டு வர வேண்டும். இது 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு போகும்பொழுது கண்டிப்பாக நோபடி எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இன்க்ளூட் மணி இருந்தாலும் சரி, என்னுடைய நான் சம்பாதித்து வைத்த வீடு இருந்தாலும் சரி, என்னுடைய அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பரிவாரம் இருந்தாலும் சரி, இன்க்ளூட் பாபா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்? நம்முடைய சொந்தம் வந்த யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டார்கள். அந்த நினைவை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த பயிற்சி, உயிருடன் இருந்து வாழும் பயிற்சியை. அதே போல 8வது பாயிண்ட், என்னுடைய கூட பிறந்த இரத்த சம்பந்தங்கள் யாருமே உதவிக்கு வர மாட்டார்கள். என்னுடைய சொந்த அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, யாராக இருந்தாலும், பாட்டி யாராக இருந்தாலும், நோ ஒன் ஹெல்ப். அந்த ஸ்மிருதி கொண்டு வர வேண்டும். அந்த லைஃப்பை நம்ம வாழ வேண்டும். என்னப்பா இது பிரம்மகுமார் இதை சொல்லி கொடுக்கின்றார், எல்லா சத்சங்கத்தில் நல்லா வாழ வேண்டும் சொல்கின்றார். இங்கே பாபா ரியாலிட்டி தான் சொல்லி கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்திருக்கின்றது. அதுதான் சொல்றார் பாபா முரளியில. கடைசியில் 9வது பாயிண்ட், எல்லாமே ஹெல்ப் பண்ணல. இப்போ யார் ஹெல்ப் பண்ண போறாங்க? என்னுடைய உடம்பு கூட ஹெல்ப் பண்ணாது. உடம்பு கூட நான் ஆத்மா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது உடம்பு கூட. ஸோ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
அந்த பரமாத்மா இந்த நாலேஜை உயிருடன் இருந்து கொண்டு அந்த பயிற்சி நாம் செய்ய வேண்டும். இதுதான் நீ பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்கின்றார். அந்த நிலையை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். லிவிங் டெத், உயிருடன் இறந்து வாழ்கிறேன். அதனால் அந்த பயிற்சி நாம் செய்ய வேண்டும். மர்ஜீவ வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் புத்தி மூலமாக கம்ப்ளீட்டாக அந்த கலியுகத்திலிருந்து சங்கமிகத்து வந்து விட்டோம். மர்ஜீவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புத்தியின் மூலமாக. ஸோ அதனால் அந்த பயிற்சி, அந்த 9 விதமான பயிற்சி நாம் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பயிற்சி நாம் செய்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அந்த கடைசி நாளில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கடைசி சமயத்தில் இப்போதும் பயிற்சி நம்ம செய்து பார்க்க வேண்டும். கடைசியில் அழகாக நம்ம உடம்பை விட்டு ஆத்மா எந்த வித துன்பங்கள் இல்லை, அழகாக தைரியமாக வெளியே போகலாம் பரந்தாமத்திற்கு, முக்தி தாமத்திற்கு. ஸோ அந்த நிலையை பாபா தான் நமக்கு உருவாக்க சொல்லிவிட்டார். அதனால் நாம் என்ன பண்ணோம், இப்பொழுது அந்த 9 வகையான பயிற்சி நாம் தினம் தினம் செய்து பார்க்க வேண்டும். அதனால் இப்பொழுது பாபா கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே சரி, நாம் சொர்க்கத்து போகின்ற அந்த நிச்சய புத்தி இருந்து கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை தொட்டாச்சு நீங்கள் ஆகக்கூடாது. இப்பொழுது தெய்வீக குணங்களை யார் நமக்கு துக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தெய்வங்களை ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சுகம் சாந்தி என்ற டேப்லெட்டு. தன்னுடைய நடத்தையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல் இன்றைக்கி பாபா இன்னைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அந்த தெய்வங்களை உருவாகலை, இன்னும் அசுரர்களாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். இன்னும் அந்த கர்மத்தினில் யாரும் இன்னும் கொண்டு வரல அப்படின்ட்டு போட்டு உடைக்கிறார் பாபா. அதுபோல் வரதானத்தோட தீவிர அந்த சக்திசாலி சேவாதிரி ஆகணுமா இன்னைக்கு பாபா சொல்ல. உழைப்பு, கடின உழைப்பு யாராக இருந்தாலும் கொடுக்கணும். அதே போல் தந்தை பிறகு பரிவாரத்தினுடைய ஆசையில் இருந்தால் நம்ம பறக்கலாம் விமானத்தில். அந்தமாரி யோகி ஆக வேண்டும் என்று இன்றைக்கி ஸ்லோகன் சொல்லிவிட்டார். அந்த புருஷார்த்தை நம்ம செய்து வென்று அந்த உயிருடன் இறக்கும் பயிற்சி நாம் செய்து சீக்கிரம் முத்தி தாமத்துக்கு நம்ம சென்று விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரு வணக்கம். நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவுடைய ராஜ்யத்தை சந்திக்கலாம், சம்பூர்ண பரிசாவாக பிரம்ம பாபாவினுடைய எதிரில். ஓம் சாந்தி.